ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் மூணுமே ஒன்று. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு ப்ரெஷர், ஃபேமிலி இஷ்யூஸ், மணி இஷ்யூஸ், ஒர்க் ரிலேட்டடான ப்ரெஷர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. நாளைக்கு அந்த எக்ஸாம் நினைச்சு நீங்க டென்ஷன் ஆவீங்க. அந்த டென்ஷன் உங்களே படிக்க வைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஆன்சைட்டி வந்து ஃபியூச்சர் பேஸ்டான ஒரு ஃபியரை கொடுக்கும். எப்படின்னா, நான் இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன். இன்டர்வியூ என்னன்னா முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஓவர் திங்கிங், இல்லை எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்மளை கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங் என்னைய ஃபியரை மேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிப்ரெஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்ல இருக்க எல்லா விஷயத்திலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயம் என் லைஃப் அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். எப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச நபருடன் பேச கூட நான் தயக்கப்படுவேன், சேட்னஸாக இருப்பேன், அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். ஸோ நான் அவங்கள ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் இதில் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வெளியிருந்து வரக்கூடிய ஒரு ப்ரெஷர், ஆன்சைட்டிங்கிறது ஃபியூச்சர் பேஸ்டான ஒரு ஃபியர், டிப்ரெஷனுங்கிறது நோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லைஃப். ஸோ மூணையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் மென்டல் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஸ்டே கனெக்ட் வித் மனதின் மருத்துவம்.